இன்றைக்கும் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக நீங்கள் பல அபிஷேகத்தை பெற்று தேவனுக்கு பிரியமானவர்களாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் இருக்க மற்ற எல்லாரும் உங்களுக்கு விரோதமாக சூழ்ந்திருந்தாலும், நீங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லியே உங்களை தள்ளி வச்சிருந்தாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் தனிமையானவர்கள் என்று சொல்லி நீங்கள் இந்த காலவெளியில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. சர்வ வல்லவருடைய பிள்ளையாக இருக்கிறேன், அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அவர் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறார், தந்திருக்கார். அவரை அப்பான்னு கூப்பிடக்கூடிய உரிமை ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, தந்திருக்கிறார். ஆண்டவர் இந்த யோசேப்பின் மேல ஒரு தலைமைத்துவ அபிஷேகத்தை அவர் என்ன செய்தார், வைத்திருந்தார். அந்த தலைமைத்துவ அபிஷேகத்தினால ஆண்டவர் என்ன செய்தாரு, மற்றவர்கள் அவனை தூக்கி எங்க போட்டாங்க, 11 பேர் சேர்ந்து. அவன் இருக்கிற இடம் இப்போ குழியில, ஆனால் அவனுக்கு மேலே வைக்கப்பட்ட அபிஷேகமோ தலைமைத்துவ அபிஷேகம். அவன் இருக்கிற இடமோ சிறைச்சாலையாக இருந்தது, ஆனால் அவன் மேலே வைக்கப்பட்ட அபிஷேகமோ எப்படிப்பட்ட அபிஷேகம், தலைமைத்துவ அபிஷேகம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஒரு உயர்த்தக்கூடிய ஒரு அபிஷேகத்தையும் அசைன்மெண்ட்டையும் வச்சிருக்கிறாரா? உங்க சூழ்நிலை இப்ப பார்க்கும்போது எங்க தான் இருக்கும், பரிதாபமானதாக இருக்கும். நீங்கள் பரிதாபமானது இருக்கிறத பார்த்துக்கிட்டே நீங்கள் வாழணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அந்த லக்கை நோக்கி, ஹல்லேலூயா, தேவன் என் மேலே வைத்திருக்கிற அழைப்பை நோக்கி தான் என்னுடைய பிரயாணம் இருக்க வேண்டும். விசுவாசிகள் இங்கே வந்திருக்க ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் ஒவ்வொரு அழைப்பை வச்சிருக்கிறார், ஒவ்வொரு ஊழியத்தை வச்சிருக்கிறார், ஒரு அபிஷேகத்தை உங்கள் குடும்பத்தில் அநேக பொறுப்புகளை உங்களை நம்பி கொடுத்திருக்கிறாரு. அதன் மேலே சத்ருவுக்கு ஒரு வேளை என்ன செய்திருக்கலாம், திட்டங்கள் இருக்கலாம். ஆனாலும் அவருடைய திட்டங்கள் என்ன செய்ய போறதில்லை, மாற போறதில்லை. என் நுகம் மெதுவாய், என் சுமை எப்படிப்பட்டதாக இருக்கும், லகுவானதாக இருக்கும் என்று சொல்லுகிறார். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரமாக இருக்கிறபடினால நீங்க துவங்குகிறதான பயணம் ஒருவேளை அது சோர்வுள்ளதாக உங்களை பலவீனப்படுத்துகிறதான சூழ்நிலையை போல நீங்க துவங்கலாம். ஆனா முடிவு உங்களுக்கு நேராக எங்க தான் கொண்டு போய்விடும், ஜெய கிறிஸ்துவின் பக்கத்துல உங்களை கொண்டு போய்விடும். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் சேனைகளின் கர்த்தர் எனக்கு முன்பாக ஜெய கிறிஸ்துவாக முன்ன போய் கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா.